மண்ணுக்கு தெரியாது நாம் என்னதாக மாற போறோம் என்று. மண்ணுக்கு எதுவுமே தெரியாது. கடைசி வரைந்து முடிக்கிற வரைக்கும் அந்த மண்ணுக்கு என்னையுமே தெரியாது. ஆனால் குயவனுக்கு அந்த மண்ணை எடுக்கும் பொழுதே தெரியும், இந்த மண்ணை கொண்டு நான் எதை செய்ய போகிறேன், நான் எந்த மாதிரி பாத்திரத்தை உருவாக்க போகிறேன் என்று அவர் மனதிலே வைத்துக் கொண்டுதான் ஒரு குயவன் மண்ணையே எடுப்பார். அதே போலதான் உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்த என் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பாத்திரமாக உருவாக்கலாம் என்று உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன பாத்திரம், நாம் என்னதான் ஆக போகிறோம் என்று அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கிறார். நமக்கு வேலை ஒன்றே ஒன்றுதான், அவரை கருத்துக்குள்ளாக இருந்து அடங்கி இருக்க வேண்டும். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாத்திரமாக ஆண்டவர் வகைவார். குயவன் கையில இருந்த களிமண் ஒருபொழுதும் வீணாக போவதில்லை, ஒருபொழுதும் அது மற்றவர்களால் மிதிக்கப்படவில்லை. அது பாத்திரமாக தான்